முதல் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துநாதர் பூங்காவனத்தில் தியானம் செய்கிற போது பட்ட மரண அவஸ்தை. வானம், பூமி, மரம், செடி, கொடிகள், பட்சிகள், மிருகங்கள் முதலான சகலத்தையும் உண்டு பண்ணிவனவராகிய சர்வ வல்லப பிதா, சுதன், பரிசுத்தாவி என்கிற தமதிருத்துவத்தின் இரண்டாம் ஆளாகிய திவ்ய சுதனாகிய இயேசு கிறிஸ்துநாதர் பாவிகளாயிருக்கிற நமக்காக தமது அனந்த செல்வ பாக்கியமுள்ள மோட்ச ராட்சியத்தை விட்டு துக்க சமுத்திரமாயிருக்கிற பூமியிலே மனிதனாகப் பிறந்து அனுபவித்த அளவற்ற பாடுகளை பிரசங்கமாக இந்த தபசு நாளில் ஆரம்பித்து சொல்லுவோம். நீதி நெறி பொருந்திய சுகிர்த மகிமையுடையோர் அரசனுக்கு ஒரு குடியானவன் செய்த துரோகத்திற்காக அவனை வதைக்க பறைசாற்றிக் கொண்டு போகையில் அந்த அரசனின் குமாரன் அதை கேட்டு அக்குடியானவன் மீது மிகவும் மனமிரங்கி அவனை கொல்ல வேண்டாம், அந்த குற்றத்தை நானே உத்தரிப்பேன், அவனுக்காக நான் கொலைக்கு உட்படுவேன் என்று சொல்லி அவனுக்கு இட்டிருக்கிற விலங்குகளை தரித்து தான் அணிந்து கொண்டு கொலைக்களத்திற்கு போவானாகில் அப்படிப்பட்ட காட்சியை காண்கிறவர்கள் எல்லாரும் அந்த அரசகுமாரன் பேரில் எவ்வளவோ அன்பும் மதிப்பும் கொள்வார்கள். மேலும் இந்த சம்பவம் பூலோகத்தில் பகிரங்கமாகும்படி செப்பு பட்டயத்தில் எழுதி தினமும் நினைக்க மாட்டார்களா? அங்கனமே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் என்பவர் செய்த பாவத்திற்காக அவரும் அவர் புத்திரர்களான சகல மனுஷர்களும் நரக மரணத்திற்கு உரியவர்களாய் போகிறதை பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துநாதர் கண்டு அளவில்லா கிருபையோடு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் தாமே சுமந்து நமக்கு வரப்போகிற துர்மரணத்தை விலக்கி நம்மை ரட்சிக்கும் பொருட்டு தாமே பாடுபடவும் மரணமடையவும் சித்தமானார். ஆனால் இரக்கத்திற்குரிய இப்படிப்பட்ட கிருத்தியத்தையும் அவர் நமக்காக அனுபவித்த சகல துன்ப துரிதங்களையும் கடைசியாய் அடைந்த மரணத்தையும் நாம் பிரதிதினமும் சிந்தித்து அவருடைய பாடுகளின் காட்சியை வியாகுலத்துடன் கண்டு இறங்கி அவர் பேரில் அத்தியந்த பட்சமாயிருக்க வேண்டியது அவசியமானதான். முதல் பூங்காவனத்தில் தியானத்தில் இருந்தபோது பட்ட வாதைகளைப் பற்றி யோசிப்போம். அது எப்படி என்றால், உதித்த சூரியன் 30 நாழிகையும் சுற்றி தனது பிறவை கிரணங்களால் உலகத்தை பிரகாசிக்கச் செய்து மனுமக்களை
சுக செல்வ சந்தோஷங்களால் நிரப்பி சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் சௌக்கியத்தை கொடுத்து பின்பு அஸ்தமித்தவுடனே உலக அயலங்கிருதங்கள் ஆடம்பரங்களை எல்லாம் மறைத்து மனுஷர் கண்களெல்லாம் இருளாகி எங்கும் இருள் சூழ்ந்து விடுமா போல சூரியனுக்கு ஒளி தரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் 33 வருஷம் பூலோகத்திலே வாசம் செய்து தமது சுகிர்தங்களால் உலகத்தை பிரகாசிக்க செய்து மனிதர் இருதயங்களை தமது அமிர்த வாக்கினால் குளிரச் செய்து தமது திரு செயல்களால் ஆச்சரியப்படுத்தி கணக்கற்ற அற்புதங்களை செய்ததுமன்றி மோட்சராட்சியத்தின் செல்வங்களுக்கு நம்மை சுதந்திரவாளராக்க தமது பிராணனை தந்து பரகதிக்கு வழியாக தமது திவ்ய போதனைகளையும் மாதிரிகளையும் காண்பிக்க சித்தமானார். நமக்கு மேலான நன்மை செய்தவர் இப்போது மரணம் என்கிற மேகத்தினுள்ளே மறைய நேரமாயிற்று. ஆகையால் நமது முகங்களில் ஒளி மறைந்து மனதில் துக்கம் நிறையத்தகும். முதல் நாம் தியானிக்க வேண்டியது என்னவெனில் நமது கர்த்தரான இயேசு கிறிஸ்துநாதர் நமது இரட்சணியம் நிறைவேற தாம் பாடுபட வேண்டிய காலம் நெருங்கினதைக் கண்டு தமது மரணத்திற்கு முன் மாதாவை தரிசித்து வினவி அனுமதி வாங்க வேண்டுமென்று சித்தமாகி தமது நேச தாயார் இருந்த பெத்தானியாவென்கிற ஊருக்கு எழுந்தருளினார். அந்நேரம் தம்முடைய மாதாவைக் கண்டு ஆண்டவர் உரைத்த வசனங்களையும் கேளுங்கள். எனது அன்புள்ள மாதாவே, ஆத்துமம் சரீரம் போல ஒன்றாயிருந்த உங்களையும் என்னையும் இன்று பிரிக்கப் போகிற நிஷ்டூர ஈரறிவாளை உங்களுக்கு காண்பிக்க வந்தேன். அதேனென்றால் எனக்கு சீஷனாயிருந்த யூதாஸ் என்னை சதிமானம் செய்யத்தக்கதாக அவன் மனதில் பசாசு குடிகொண்டிருக்கிறது. என் பிரஜைகளான யூதர் குரோதம் துவேஷம் என்கிற வாழ்க்களை உரையிலிருந்து கழற்றிக் கொண்டு என்னை பிடிக்கவும் உபாதிக்கவும் வதைக்கவும் ஆலோசனை செய்கிறார்கள். என்னை பிடித்து கொலைப்படுத்த பிரயத்தனம் செய்கிறார்கள். என்னை கட்ட கயிறுகளும் இரும்பு சங்கிலிகளும் தயார் செய்கிறார்கள். என்னை அடித்து உபாதிக்க கசைகளையும் சாட்டை சம்மட்டிகளையும் மூங்கில் தடியையும் சேகரம் செய்கிறார்கள். முட்களால் சிரசில் அழுத்த முன்முடியை ஆயத்தமாக்குகிறார்கள். என்னை சிலுவையில் அறைய
பிராணிகளையும் முஸ்திப்பு செய்கிறார்கள். ஆனால் என் அன்புள்ள மாதாவே, இதையெல்லாம் கேட்டு நீங்கள் துக்கிக்க வேண்டாம். உங்களுடைய உதரத்தில் எடுத்த திரு சரீரம் உபாதிக்கப்படுவதென்றும், கொங்கைகளால் அமுதம் கொடுத்து வளர்த்த மேனி நொறுக்கப்படுவதென்றும் பரிதபிக்க வேண்டாம். நீங்களும் நானும் இன்று விட்டு பிரிய வேண்டும். என் பிதாவின் கட்டளையை நிறைவேற்றப் போக உங்களுடைய அமிர்தம் நிறைந்த வாக்கால் விடை தர வேண்டும் தாயாரே என்று விளம்பினார். இவ்வார்த்தைகளை கேட்டவுடனே குமாரன் சொன்ன வாதை ஆயுதங்களெல்லாம் தன் சரீரத்தில் பட்டு உருவினது போல தேகமெல்லாம் வியர்க்க இருதயம் துக்க அக்கினி சூளைக்கு சமமானமாய் எரிய கண்ணீர் ஆறுகளாய் ஓட நடுக்கமும் துயரமும் ஏக்கமும் அடைந்து மரியன்னை வெதும்பி உரைத்த மொழியாவது, என் ஜீவனாகிய என் மகனே, நீர் என்னை விட்டு பிரிந்திருக்க எனது உயிர் இருக்குமோ? என் கண்களின் வெளிச்சம் நீர் அல்லவோ? எனது சகல பாக்கியமும் செல்வமும் திரவியமும் நீர் அல்லவோ? நீர் என்னை விட்டு பிரிந்திருந்தால் நான் ஜீவிக்கிற வகை உண்டோ? உம்மை பெற்ற நாள் துவக்கி உம்மை காப்பாற்றி வளர்க்க எத்தனை கவலைப்பட்டே. பிறர் ஒருவர் கையிலும் கொடாமல் என் கரங்களிலேதான் ஏந்தி அணைத்திருந்தே. ஏரோதன் செய்த நெருக்கிடைக்கும் தப்புவிக்க மலைகளில் ஏறி காடுகளை சுற்றி கூட பரதேசம் திரிந்தே. நீர் பிரசங்கம் செய்கிற தேசங்களிலே போய் நடந்த வழியெல்லாம் கூட நடந்து திருவசனங்களின் அமிர்தம் சுகித்து ஆச்சரியங்களை கண்டு அக்களித்திருந்தேன். ஆனால் நீர் இப்போது என்னை விட்டு பிரிய வேண்டுமானால் நீர் போகிற பாதையில் நானும் போக வேண்டும். நீர் படுகிற உபாதைகளை நானும் பட வேண்டும். உம்முடைய சிலுவையை நானும் சுமக்க வேண்டும். உம்முடைய கரங்களில் அறையப்படுகிற ஆணிகள் என் கையிலும் அறைபட்டு உம்முடைய பிராணனோடு என் ஜீவனும் போக வேண்டும். அது அல்லாமல் என் மகனே, உம்மை விட்டு பிரிந்திருக்க வேண்டாம் என்றுரைத்தார். என் நேசமுள்ள மாதாவே, அப்படி சொல்ல வேண்டாம். நான் மரிக்கவும் நீங்கள் ஜீவிக்கவும் பிதாவின் சித்தமாய் இருக்கின்றது.
என் உடலிலிருந்து சிந்தும் இரத்தத்தை நீங்கள் காணவும், என் சிலுவை அடியில் இருக்கவும், என் ஜீவன் போகிறதைக் கண்டு வியாகுலப்படவும், என்னுடைய சகல கஸ்தி உபாதைகளிலே வெகு துக்கத்தை அனுபவித்து என்னோடு மனுஷ ரட்சணியத்திற்கு துணை செய்து என் மரணத்திற்கு பிறகு என்னை பின் செல்லுகிறவர்களுக்கு ஆறுதலாய் நீங்கள் இருக்கவும் வேண்டும். மனம் கலங்க வேண்டாம், என் வேதனைகள் ஒரு நாளிலே முடியும். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்து உங்களுக்கு தரிசனையாகி உம்மை ஆனந்தத்திலே நிரப்புவே. ஆனதினால் பரமபிதாவின் சித்தத்திற்கு நீங்கள் சந்தோஷமாய் உடன்பட வேண்டும் என்று ஆறுதல் சொல்லி வினவி அனுமதி கேட்டார். ஐயோ கிறிஸ்தவர்களே, ஒரே இருதயம் போலிருந்த மாதாவும் குமாரனும் பிரிந்து போகிற இந்த வேளையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துக்கம் எவ்வளவென்றால், இருவர் நடுவிலே ஆகாயத்திலிருந்து வந்த ஓர் கூரிய வாழ் பட்டு ஊடுருவினது போல் இவர்களுடைய இருதயம் பிளந்து கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றுகளாய் ஓடத் துவக்கிற்று. இப்படிப்பட்ட துக்கத்தை பார்த்து நம்முடைய மனது துக்க சமுத்திரமாகி நமக்காக பாடுபடப் போகிற ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமது பாவங்களை பொறுக்க மன்றாடுவோம். நமது ஆண்டவர் மாதாவை வினவி அனுமதி வாங்கினபின் எருசலேம் நகருக்கு எழுந்தருளினார். அப்பொழுது பாஸ்கு திருநாள் நெருங்கினதினால் திருநாளின் சடங்கெல்லாம் சினகாகு என்கிற மகா ஜனசாலையில் நிறைவேற்றி சீஷர்களின் பாதங்களை கழுவி தமது மரணத்தை நினைவூட்டும் சாதனமாக தேவ நற்கருணை அல்லது சர்ப்பிரசாதம் என்கிற தேவ ரகசியத்தின் போஜனத்தை உண்டாக்கி தமது சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்நேரம் அவர்களில் ஒருவன் தம்மை காட்டிக் கொடுப்பான் என்று கூறினார். அந்த வசனத்தை துரோகியான யூதாஸ் கேட்டு சற்றாகிலும் பயப்படாமல் அவரோடு கூட போஜனம் புசித்து அவனது சதியெண்ணத்தை இன்னமும் அகற்றாமல் எழுந்திருந்து யூதருடைய சிரேஷ்ட குருக்களை அணுகி என் குருவை உங்களுக்கு கையளித்தால் என்ன கைமாறு தருவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 30 வெள்ளிக்காசுகள் தருவோம் என்று சொன்னதற்கு
அவன் சம்மதப்பட்டு ஆண்டவரை கையளிக்க தக்க நேரமும் சமயமும் பார்த்திருந்தார். இப்படிப்பட்ட சதிமான திட்டமெல்லாம் ஆண்டவர் அறிந்தும் வெளியிடாமல் 11 சீஷர்களோடு கூட தாம் எப்போதும் ஜெபிக்கப் போகிற வழக்கப்படி ஒலிவமரத்தோப்பின் மலையடிவாரத்திலிருந்த ஜெத்செமனி என்கிற பூங்காவனத்தில் சமீபமாக எழுந்தருளி சீஷர்களை பார்த்து, இந்த ராத்திரியில் நீங்கள் நமக்காக இடுக்கண்படுவீர்கள். அதேனென்றால் இடையன் பிடிபட கிடையெல்லாம் சிதறிப் போகுமென்று எழுதியிருக்கிறதே. அதன்படியே நீங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு போய்விடுவீர்கள் என்று திருவுளம் பற்றினார். இந்த வசனத்தை சீஷர்கள் கேட்டு வெகுவாய் கிளேசப்பட ராயப்பர் எழுந்திருந்து உருக்கமாக விண்ணப்பம் செய்து, ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு பிரிந்தாலும் நான் தேவரீரோடு என் பிராணனை தியாகம் பண்ணுவேனே அல்லாமல் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து, சேவல் இருதரம் கூவுமுன் நீ 3 முறை நம்மை மறுதலிப்பாய் என்று கூறினார். அதற்கு பிறகு அவர்களில் 8 பேர்களை அவ்விடத்தில் நிறுத்திவிட்டு ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் ஆகிய 3 பேர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு ஜெத்செமனி தோட்டத்தில் பிரவேசித்து தமது ஆத்துமம் மரண அவஸ்தையாக வியாகுலப்படுகிறதென்று தெரிவித்தார். அதேதென்றால் தாம் படப்போகிற கொடிய வாதை, நிஷ்டூர மரணம் இதெல்லாம் நினைத்து தாம் மனுஷருக்காக இவ்வளவு அனுபவிக்கவிருந்தும் அவர்களில் அநேகர் அதன் பலனை அடையாமல் பாவ மிகுதியால் நரகத்திற்கு உரியவராவார்கள் என்கிறதை அறிந்தவராதலால் அந்த துக்கம் மனதில் நிரம்பி சர்வாங்கமும் அனல் கொளுத்தினது போல தவிக்க இருதய துவாரம் இறுகி மூச்சுவிட முடியாமல் மரண அவஸ்தைக்கு சமமான வேதனை அனுபவித்ததை காண்பிக்க சித்தமானார். அதன்பின் தம்முடைய 3 பிரதான சீஷர்களையும் பார்த்து, நீங்கள் போய் சோதனைக்கு இடம் கொடாதபடிக்கு கண் விழித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அருளிச் செய்து ஒரு கல்லறை தூரம் அவர்களை விட்டு விலகி பிதாவை பிரார்த்திக்கப் போய் தரையில் முழந்தாளிட்டு வானத்தை நோக்கியபின் சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஐயோ,
நேசமுள்ள இயேசுவே, தேவரீர் இந்த தரையில் கல் மண் சல்லி மீது முழந்தாளில் இருக்க காரணமேது? வானத்துக்கும் பூமிக்கும் நாயகர் நீரல்லவோ? பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு சமமாய் ஒரே சிங்காசனத்தில் இருக்கிறவர் நீர் அல்லவோ? ஆனால் இப்போதும் மண்ணில் முழந்தாளிட்டிருக்கிறதென்ன? சகலலோக மண்டலத்தையும் உமது கரத்தில் ஏந்தத்தக்க வல்லமையுள்ள நீர் இப்போது பலவீனமாய் விழுந்திருக்கிறதென்ன? மோட்ச ஆனந்த மகிமையுள்ள உமது திருமுகம் தரையில் பணிந்ததென்ன? என்னுடைய பாவ அக்கிரமமானது உம்மை இந்த துக்க சாகரத்தில் அமிழ்த்தினது. என்னுடைய ஆங்காரம் உம்மை சோர்வுபடுத்தினது. கிறிஸ்தவர்களே, இந்த கோலத்திலிருந்து 1.5 மணி நேரம் நம்முடைய ஆண்டவர் தமது பிதாவை பிரார்த்திக்கிறார். என் பிதாவே, உமது ஞான ஜோதியாய் பிறந்த சுதன் நான் தானே. ஆதாம் என்கிற ஆதி மனுஷனின் பிள்ளைகளாகிய பாவிகளின் வேஷம் தரித்திருக்கிறது நான் தானே. நான் எடுத்த பலவீன மனுஷ சுபாவம் துக்க சோக இருளடைந்து மரணிக்கிற அச்சத்தோடு இருக்கிறதை தேவரீர் பார்த்தருளும். உமது அளவில்லாத தெய்வீக வல்லப சுபாவமுள்ள குமாரன் நிலத்தில் விழுந்திருக்கிற கோலத்தை பாரும். எனது பிதாவே, உமக்கு நேசமுள்ள சுதனான எனக்கு வரப்போகிற வேதனை எண்ண முடியாதே. யூதர் என் பேரில் வைத்திருக்கிற குரோதம் இம்மட்டு என்று இல்லையே. இப்படிப்பட்ட பாரத்தை விலக்கி உலகம் வேறு வகையால் ஈடேறவும் இந்த வியாகுலத்தின் பாத்திரம் என்னை விட்டு அகலவும் கூடுமானால் அப்படியே செய்தருளும். ஆயினும் உமது சித்தத்தின்படி எல்லாம் நிறைவேறட்டும். எனது மானிட மனதின் போக்கின்படி அல்ல. இந்த மனித சரீரம் பலவீனமானதால் பாடுகளை பார்த்து பயப்படுகின்றது. உமது திரு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய மனோபலம் உண்டு. உமது சித்தத்தின்படியே பாடுபடவும் மரணமடையவும் தயாராயிருக்கிறேன் என்று இவ்வாறாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இந்த பிரார்த்தனைக்கு நமது ஆண்டவர் ஒரு பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. மோட்சவாசல் தாளிடப்பட்டது போல பிதாவாகிய சர்வேஸ்வரன் திருசுதனுக்கு ஒரு வசனமும் அருளிச் செய்யவில்லை. அதனால் நமது ஆண்டவருக்கு உண்டாயிருந்த துக்க சாகரம் அதிகமாயிற்று. ஆனதினால் எழுந்திருந்து சீஷர்கள் அண்டையில் போய்
அவர்கள் நித்திரை மயக்கமாயிருக்கிறதைக் கண்டு நீங்கள் நம்மோடு கூட ஒரு அரை மணி நேரமாகிலும் கண் விழித்திருக்க மாட்டாமல் போனீர்களோ என்று சொல்ல மறுபடியும் பிதாவை பிரார்த்திப்பதற்காக முதலில் இருந்த இடத்திற்கு போய் முழந்தாளிலிருந்து வானத்தை நோக்கி முந்தி பிரார்த்தித்தது போலவே பிரார்த்தித்து சொல்லுவார். எனது தயாபமுள்ள பிதாவே, என் பேரில் வரப்போகிற அவதி கடின மரண வாதைகளும் அளவற்ற நிந்தை நிர்பந்தங்களும் நான் அனுபவியாமல் விலக்க தேவரீருடைய சித்தத்திற்கு ஏற்றிருக்குமாகில் அப்படியே நடக்கவும், அல்லது அதெல்லாம் நான் பட உமக்கு சித்தமானால் உமது கருணை அனுகூலத்துக்காக எனக்கு 1000 பிராணன் இருக்கலும் தியாகம் பண்ணவும் 100,000 சிலுவை மரணம் அனுபவிக்கவும் மிகுந்த சந்தோஷத்துடன் உடன்படுகிறேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். ஆனால் இந்த பிரார்த்தனைக்கும் மறுமொழி கிடையாததினால் நமது ஆண்டவருடைய வியாகுலங்கள் மெத்தவும் அதிகரித்தன. அவர் மறுபடியும் எழுந்திருந்து தம்முடைய சீஷர்கள் இருக்குமிடம் போய் அவர்களுடைய நித்திரை மயக்கம் அதிகமாயிருக்கிறதைக் கண்டு ஒன்றும் பேசாமல் அவர்களை விட்டு மீண்டும் அரை மணி நேரம் பிதாவை மன்றாட அதே ஸ்தலத்திற்கு எழுந்தருளினார். இந்த வேளையில் நமது ஆண்டவருக்கு வந்த சலிப்பும் விசனமும் மன வருத்தமும் ஏராளமாயிருந்ததால் மரணக்கோலமாய் உபாதிக்கப்பட்டிருந்தார். இப்படி மரண அவஸ்தையோடு இருக்கிற நேரத்திலே அவர் அபய சத்தமாக கூப்பிட்டு, என் பிதாவே, உமது பிரிய குமாரனான என் பேரில் தயவாயிரு. உமது நேசமுள்ள சுதனான என் பேரில் உம்முடைய தயாபர கண்களை திருப்பி இந்த மரண வாதைகளை அகற்றும். உம்முடைய சித்தம் எப்படியோ அப்படியே கட்டளையிடும் என்று இறைஞ்சி மன்றாடின போதும் ஒரு மறுமொழியும் கிடைக்கவில்லை. ஆனதால் தாம் எல்லாராலும் கைவிடப்பட்டிருப்பதையும் பரலோக வாசல் தாளிடப்பட்டிருக்கிறதையும் 3 முறை பிரார்த்தித்தும் ஒரு பதிலும் பிதாவிடமிருந்து கிடைக்காததையும் சிந்தித்தபோது அவருக்கு ஏற்பட்ட துக்கமும் சோகத்தின் மிகுதியும் வியாகுலத்தின் உக்கிரமும் இவ்வளவென்று சொல்லக்கூடியதல்ல. அப்படிப்பட்ட துக்கத்தினால் பிராணன் போவது போல் அவஸ்தையாகி
சர்வாங்கமும் ஒரு காலமும் காணாத இரத்த வியர்வை வியர்த்தது. சகல நரம்புகளிலும் எலும்பு பொருத்துகளிலும் ரோம துவாரங்களிலும் இருந்து பெரும் துளியாய் வியர்த்து கொட்ட ஆண்டவருடைய திருமுக மண்டலமும் திரு சிரசு பாதம் முதலான உறுப்புகளும் துவைந்து திரு துகிலும் நனைந்து இரத்தம் துளி துளியாய் சொரிந்து நிலத்தில் வடியவே நமது ஆண்டவர் அதில் விழுந்தார். ஐயோ! சர்வ வல்லபமுடைத்தான என் ஆண்டவரே, எது நிமித்தம் இந்த கண்ணராவியான கோலத்தில் தரையில் விழுந்திருக்கிறேன்? உமது மாசற்ற தாயாரின் வயிற்றில் எடுத்த திரு உதிரம் ஏது காரணமாக இவ்வளவு ஏராளமாய் பூமியில் சிந்தப்படுகிறது? எமது ஆதித்தகப்பன் முகவியர்வை தரையில் சிந்த உழைத்து பிழைக்க கட்டளையிடப்பட்டதினால் நீரும் வியர்வை வியர்க்கிறீரோ? அவர் செய்த பாவத்திற்கு இந்த ஆக்கினை அனுபவித்திருக்க நீர் ஒரு தோஷமில்லாமல் இப்படிப்பட்ட உபாதை அனுபவிக்கிறதேது? அவருக்கு இட்ட ஆக்கினை நெற்றி வியர்வை மாத்திரமென்றாலும் உமக்கு சர்வாங்கமும் வியர்வை வியர்த்ததேது? அவருக்கு வியர்த்த வியர்வை வெறும் நீராயிருக்க உம்முடைய வியர்வை இரத்தமானதென்ன? அவர் பாவத்தினாலே அனுபவித்த ஆக்கினையிலும் உமக்கு அதிகமான ஆக்கினையே. பரிசுத்த பெர்னார்து கூறியபடியே ஆத்துமங்களை சுத்திகரம் செய்யவும் பாவ அழுக்குகளை கழுவவும் இந்த திரு ரத்தம் சிந்தப்படலாயிற்று. ஆதலால் பாவிகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களே, இந்த இரத்த சாகரத்திலே உங்கள் பாவ அசுத்தங்களை சுத்திகரிக்க வாருங்கள். இந்த நிர்மலமான நதியில் ஸ்நானம் செய்ய வாருங்கள். அல்லது இந்த பரிதாபகரமான நிலையில் துயரத்தோடு விழுந்திருக்கிற ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்ல வாருங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் அவருக்கு ஓர் ஆதாரமும் இல்லாதிருக்கிறதை பாருங்கள். பக்தி சுவாலகர் என்கிற தேவ தூதர்களே, நீங்கள் தேவலோகத்திலே நமது ஆண்டவருடைய திருமுகத்தை கண்டு அனந்த சந்தோஷம் அடைகிற போது இப்போது இந்த பூலோகத்திலே அவர் படுகிற வியாகுலத்திற்கு யாதோர் ஆறுதல் சொல்ல வேண்டாமோ? கபிரியேல் தேவதூதனே, நீர் இந்த ஆண்டவர் பூலோகத்திலே பிறக்கிற சந்தோஷ மங்களம் சொல்ல வந்தபோது இப்போது அவர் மரண அவஸ்தை வாதை அனுபவிக்கிற வேளையில் தேற்றரவு பண்ணவும் கைதூக்கவும் வரவேண்டாமோ?
உன்னத பரலோகத்தில் இருக்கிற அநாதி பிதாவான சர்வேஸ்வரனே, இவர் உமது திருக்குமாரன் அல்லவோ? யோர்தான் நதியில் பாவியின் வேஷமாய் ஞான ஸ்நானம் பெற்றபோதும், தபோர் மலையில் இவர் மறுரூபமான போதும் உமது பட்ச பிரியமுள்ள குமாரன் இவர்தாம் என்று அறிவித்தீரே. இப்போது தனிமையாகவும் வசக்கேடோடேயும் விழுந்து மரண வியாகுலமாயிருக்கிற வேளையில் ஒரு வார்த்தையும் சொல்லாதிருக்கிறதென்ன? என் மகனே என்று ஆறுதல் அளிக்காததென்ன? ஒரு அமைதியும் வானத்திலிருந்து அவருக்கு அனுப்பாமல் இருக்கிறதென்ன? ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வேளையில் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது குமாரனுக்கு ஓரளவிற்கு ஆறுதல் அளிக்க சித்தம் கொண்டார். கபிரியேல் தூதனை அவரிடம் அனுப்பினார். அந்த தூதன் அவருக்கு தரிசனையாகி, தேவகுமாரனே, நீர் அனுபவிக்கிற இந்த சோப வியாகுலத்தையும் வசக்கேடுகளையும் தனிமையையும் கண்டு இறங்குகிறேன். பலவீனர்களுக்கு பலம் கொடுக்கிறதும் துக்கிக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறதும் நீர்தாமே அல்லவோ? உமக்கு எவ்விதம் என்னால் ஆறுதல் அளிக்கக்கூடும்? உமக்கு மனுஷர் பேரில் உள்ள தயையும் அவர்களை ரட்சிக்க வேண்டிய கருணையும் ஒரு காலமும் விடலாகாதென்றார். இந்த துக்கம் இல்லாமல் போக மாட்டாது. மனிதர்களுடைய ஆக்கினை நிவாரணம் செய்ய வேண்டுமாகில் உம்முடைய உபாதைகளும் விலக மாட்டா. அவர்களுக்கு மோட்ச ஜீவியத்தை கொடுக்க வேண்டுமாகில் நீர் மரணத்தை அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் மனுக்குலத்தை ரட்சிக்கிறவர் நீரல்லாது வேறில்லையே. ஆதலால் நீர்தாமே பாடுபட்டு உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று தேவதூதன் மன்றாடினார். பிறகு தரையில் விழுந்திருந்த ஆண்டவரை கைகொடுத்து எழுப்பியே திருமுகத்தை தாங்கி இரத்த பிரளயமாயிருந்த சர்வாங்கத்தையும் துணியால் துடைத்து அவர் மரணிக்கப் போகிற சிலுவை அடையாளமும் காண்பித்து, இது இரட்சணிய எத்தனம் என்று நினைப்பூட்டினார். ஐயோ என் ஆண்டவரே, உமது தயையுள்ள பிதா உமக்கு அனுப்பின ஆறுதல் இவ்வண்ணமோ? பாடுபட வேண்டும் என்கிற வசனம் ஆறுதலாமோ? மரணத்தை விலக்க முடியாதென்றும் பிராணனை கொடுக்க வேண்டும் என்றும் சகல உபாதை வேதனைகளை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும் என்ற இந்த வசனம் ஆறுதலாமோ? ஐயோ எங்கள் துக்கம் நிறைந்த ஆண்டவரே, எந்தவிடத்திலும் உம்முடைய துக்கத்திற்கு ஏற்ற ஆறுதல் இல்லையே. ஆனால் இப்படியே
தேவ நீதிக்கு பரிகாரம் செய்ய வேண்டி இருந்தது. ஐயோ, பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, இரக்க மனதுள்ள ஆத்துமங்களே, நமது பிராணனும் நமது சகல நன்மையும் ஒரே ஆதாரமுமாயிருக்கிற ஆண்டவர் இன்று நமக்காக இவ்வளவு வியாகுலமாய் மரண வேதனை அனுபவிக்கையில் அவருடைய மரணத்தின் காரணங்களை நாம் விசாரிக்க வேண்டாமோ? அவருடன் உறவாடிய ஒரு சீஷன் சதி செய்தானே. வேதம் போதிக்கப்பட்டு எண்ணிறந்த அற்புத புதுமைகளை பார்த்த யூதர் கடூரமான விரோதம் கொண்டார்களே. பூலோகத்தை உண்டாக்கின ஆண்டவரை பூலோகத்தில் ஒருவரும் காப்பாற்றுவார் இல்லையே. தமது அநாதி பிதாவை இத்தனை தரம் பிரார்த்தித்த பிறகும் ஒரு வசனமும் ஆறுதலாய் கிடைக்கவில்லையே. தேவபிதா நமது ஆத்துமங்களை ரட்சிக்க வேண்டுமென்கிற தயையை அல்லாது தமது குமாரனுடைய துக்கத்தை நோக்கி பார்க்கவில்லையே. தேற்றரவு பண்ண வந்த தேவதூதனும் சிலுவையை சுமக்க நியாயங்களை காண்பித்தாரே அன்றி விசேஷ ஆறுதல் ஒன்றும் சொல்லவில்லையே. தம்மை பெற்ற மாதாவும் இவரை பற்றி இந்நேரத்தில் அவ்விடத்திற்கு வரவில்லையே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படியே தமது தயையுள்ள பிதாவிடமிருந்தோ தேவ தூதர்களிடமிருந்தோ தாம் படிப்பித்த சீஷர்களிடம் இருந்தோ தம்மால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களிடமிருந்தோ ஒரு சகாயமும் ஆறுதல் தரும் வார்த்தையும் இல்லாமல் நமது ஆண்டவர் மரணிக்கிற வாதையாய் தமது இரத்த பிரளயத்தில் விழுந்து கிடக்கும் தருணத்திலே நாமாகிலும் அவரை அணுகி நமஸ்கரித்து சற்று ஆறுதல் சொல்ல கடவோ. ஆண்டவரே, தேவரீர் இப்படிப்பட்ட நிஷ்டூர மரணத்தையும் கடினமான வேதனைகளையும் அனுபவிக்காதபடிக்கு இந்த உபத்திரியமெல்லாம் உம்மை விட்டு அகல வேண்டுமென்று சொல்லுவோ. ஆகிலும் இப்படி சொல்லுகையில் நமது ஆத்துமங்கள் கரையேற வழி தோன்றவில்லையே. ஆனால் இந்த உபாதையெல்லாம் நாங்களே எங்கள் பாவத்திற்காக அனுபவிப்போம் என்று சொல்லுவோமாகில் நாம் எத்தனை உபாதை அனுபவித்தாலும் நமது பாவங்களை நம்மால் உத்தரிக்க இயலாது. வேறெந்த வகையாய் துன்ப துயரத்தில் ஆண்டிருக்கும் நமது ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்லலாம்? ஒரு வகையாய் மாத்திரம் அவருடைய துக்கம் ஆறுதலை அடையக்கூடும்.
அவர் படுகிற வேதனைகளெல்லாம் நமது பாவத்திற்காகவே படுகிறதினால் எங்கள் பாவங்களை விடுவோம் என்று தீர்மானம் செய்து அதற்கு வரவேண்டிய அனுக்கிரகத்தை மன்றாடினால் அவருடைய துக்கத்தை மாற்றி அகலச் செய்கிறதாயிருக்கும். ஆகையால் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட ஆறுதலை நமது ஆண்டவருக்கு அளித்து நமது ஆத்தும ரட்சணியத்திற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டாமோ? ஆனதினால் திவ்ய ரட்சகரை நோக்கி வேண்டிக் கொள்ளத்தக்கதாவது, எங்களுக்காக தியானத்தில் மூர்ச்சையாய் விழுந்த ஆண்டவரே, உமது திருப்பாதத்தில் நாங்கள் துயரப்பட்டு தேவரீரை நமஸ்கரிக்கவும் எங்களுடைய பாவத்திற்கு பொறுத்தல் கேட்கவும் வருகின்றோம். உமது அளவில்லாத தயையை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. உத்தம மனஸ்தாபம். எனது ஏக நேச வணக்கத்திற்குரிய ஆண்டவரே, சர்வதயாபரரான தந்தையே, அனந்த கருணை சமுத்திரமான தேவ ராஜாவே, இந்த துக்கத்தை நீர் எங்கள் பாவத்திற்காக அனுபவித்ததினால் இன்று முதற்கொண்டு பாவங்களை அகற்றிவிடுகிறோம். எங்கள் ஆங்காரம் கர்வத்திற்காக நீர் பூமியிலே பணிந்ததினால் இன்று தொடங்கி எங்கள் ஆங்கார கர்வங்களை விட்டு தாழ்ச்சி பொறுமையோடு நடக்க பிரதிக்கினை செய்கிறோம். எங்கள் ஆத்துமங்களை கழுவுகிறதற்காக உமது திரு சரீரத்தின் உதரம் சொரிந்ததினால் இந்த உதரத்தில் எங்கள் ஆத்துமங்களை கழுவி சுத்திகரிக்க அவைகளை உமக்கே கையளிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய அளவில்லாத கிருபையை பார்த்து பொறுத்துக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய விலைமதியாத இரத்தத்தின் பேறுபலன்கள்